மனசுல இருந்த வேதனையிலையும் உன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தாலையும் வந்த வார்த்தை. அந்த அளவுக்கு அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காரு. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு மலர். அவரோட காதலும் உன்கிட்ட கேக்குற மன்னிப்பும் ரொம்ப உண்மையானது. அதை நீ புரிஞ்சிக்காம விட்டுறாத. இதுக்கு மேலேயோ தாமதிக்காம அர்ஜுனை ஏத்துக்கிட்டு வாழ்ற வழியை பாரு. நான் அர்ஜுனுக்காக மட்டும் இத சொல்லல. இந்த குடும்பத்துல இருக்கிற செண்பகவல்லி மேடம், விஸ்வநாதன் சார், ஆனந்த் அண்ணன்னு இங்க இருக்கிற எல்லாரும் உன் மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. ஒருவேளை நம்ம அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்து உனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி பதறி போய் துடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் உன்னை நினைச்சு செண்பகவல்லி மேடமும் விஸ்வநாதன் சாரும் தவிச்சிட்டு இருந்தாங்க. நீ கிடைச்சிட்ட, உனக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதோ என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க 2 பேரும் தான். அந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காங்க. நீ இந்த பாசத்தை விட்டுறாத மலர். ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நல்ல மாமியாரும் மாமனாரும் அமையறது ரொம்ப முக்கியம். ஆனா உனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்காக யோசிக்கிற மாமியார் மாமனார் உனக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க அன்பை புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்தாத மலர். நீ யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல மலர். இங்க யாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசை காயப்படுத்தாம இருக்காங்க சொல்லு. சந்தோஷ் மாமா கிட்ட நீ எனக்காக பேசினப்போ அத அவர் ஒரு வேகத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அவர் வீட்ல இருந்து அனுப்பலையா? இல்ல என்ன திரும்ப வந்து கூட்டிட்டு போறேன்னு மனசு மாதிரி வரலையா? அந்த மாதிரிதான் அர்ஜுன் முதல்ல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வார்த்தைகளால உன்னை காயப்படுத்திட்டாரு. ஆனா இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மலர் மலர்னு உன் மேல உயிரையே வச்சுக்கிட்டு சுத்துறாருல்ல. நீயும் கொஞ்சம் மனசரிங்கி போ மலர். நாம அன்பு வைக்கிறவங்களுக்காகவும் நம்ம மேல அன்பு வைக்கிறவங்களுக்காகவும் இறங்கி போறதுல தப்பே இல்லை. பிளீஸ் மலர், நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு அர்ஜுனை ஏத்துக்கோ. அததான் என்னால சொல்ல முடியும். அக்கா, நான் அர்ஜுனை மனசார ஏத்துக்கிறேன்க்கா. இப்ப எனக்கு அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. மலர், நீ உண்மையாவ சொல்ற? ஆமாக்கா, அவ மாறிட்டான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அர்ஜுன் என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ வார்த்தையால சொன்ன எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன்க்கா. இன்னைக்கு என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் துடிச்ச துடிப்பும் அவனோட பரிதவிப்பும் நான் பார்த்தேன்க்கா. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கண் கலங்கி அவன் பதறி போனதை பார்க்கும்போது அவனோட காதல இத்தனை நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டனேன்னு நானே ரொம்ப குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருந்தேன்க்கா. இப்போ இல்லக்கா, கொஞ்ச நாளாவே அர்ஜுன் கிட்ட இருக்கிற மாற்றங்களை நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சுக்கா. ஆனாலும் இத்தனை நாளா ஏதோ ஒரு விஷயம் என்ன அவனை ஏத்துக்க விடாம தடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால என்னோட எந்த ஃபீலிங்ஸையும் நான் வெளிக்காட்டாமலே இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் நான் அப்படி இருக்க போறது இல்லக்கா. நான் அர்ஜுனோட மன்னிப்ப மட்டும் இல்ல, அர்ஜுனையும் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன மலர், உடனே போய் அர்ஜுன் கிட்ட பேசு. இத மட்டும் அர்ஜுன் கேட்டாருன்னா சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கு குதிக்க போறாரு. இரு, நான் போய் உடனே சொல்றேன். அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா. இப்போ வேண்டாம்க்கா. இந்த நேரத்துல அவன்கிட்ட என் விருப்பத்தை சொன்னா
அவன் என் உயிரை காப்பாத்தினதுனாலதான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை வந்தா மாதிரி நினைச்சுக்குவான். அதனால நாளை மறுநாள் என்னோட பிறந்த நாள்ல அன்னைக்கு அர்ஜுன் கிட்ட நான் என்னோட விருப்பத்தை சொல்ல போறேன்.